இப்ப இந்த ரீசெண்டா வந்து பொள்ளாச்சி கேஸ்ல வந்து தமிழக முதலமைச்சர் என்ன போறாரு, பொள்ளாச்சி வழக்கில் தவறு செய்து தண்டிக்கப்பட்டது போலவே கொடநாடு வழக்கு தண்டிக்கப்படும். அப்ப உங்களுடைய பாயிண்ட் என்ன, தவறு செய்யறவங்க தண்டிக்கப்படணுங்கிறது தானே. அப்ப விசாரணை நடக்கும்போது நீங்க ஏன் சண்டைக்கு போறீங்க? ஜெயலலிதா அவருடைய உதவியாளர் இருந்தா திரு பூங்குன்றன் போய் சாட்சி சொல்ல போறாரு. அவர் ஏங்க நீங்க பண்றீங்க? பூங்குன்றன் என்ன செஞ்சாரு? பூங்குன்றன் அன்னைக்கு ஜெயலலிதா அன்னைக்கு உயிரோடு இல்ல, பூங்குன்றன் அன்னைக்கு உதவியாளர் இல்ல, அன்னைக்கு ஒரு போயஸ் கர்னல் இல்ல, அன்னைக்கு ஒரு சசிகலாட்ட இல்ல, அன்னைக்கு ஒரு எடப்பாடிட்ட இல்ல. புரியுங்க? ஏதாவது ஒண்ணு இருந்தாலும் அன்னைக்கு நீ எடப்பாடி உதவியாளர் இருந்த, அன்னைக்கு நீ திரும்ப சசிகலாட்ட உதவியாளர் இருந்த அப்படின்னு ஜெயலலிதாவே உயிரோடு இல்லையா அன்னைக்கு? அவரே கூப்பிடுறீங்க இப்ப? அப்ப நீங்க அவர் ஹராஸ் பண்றீங்களா? ஜெயலலிதாவுடைய உதவியாளர் திமுக அரசு ஹராஸ் பண்ணுதா? அதையும் சொல்ல மாட்டீங்க. ஒரு வழக்குன்னு 4 பேர் கேட்பாங்க இல்லங்க, என்னங்க எதுவும் அவர் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டார்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல. திரு பொன்முடி அவங்க வீட்டுல ரெய்டு போயிட்டு திரும்பி விட்டாங்க, வீட்டுக்கு போனாங்கல்ல, அவருடைய மகனை கூட திரும்பி கூட்டு போயிட்டாங்க. என்ன ஹராஸ்மெண்ட் எங்க வந்தது? எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்ட தகவல். ஆனா இந்த ரைடுகள் எதிர்கட்சிகள்ல நடக்கிற அளவுக்கு அங்க நடக்கிறது இல்லைங்கிற வாதமும் எனக்கு தெரிஞ்சு நான் திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அன்னைக்கு உடல்நிலை மோசமாக இருந்தா அவரு அன்னைக்கே வீட்டுக்கு போயிருப்பார். That is what I was told. அன்னைக்கு வேற ஒரு டிராமா ஆகவும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போகும். அவங்க நினைச்சாங்க இப்ப நம்ம கஸ்டடியில இல்லன்னா பெரிய பிரச்சனையில மாட்டி கஸ்டடி எடுக்கிறாங்க. அதுக்கு அவர் ஆஸ்பத்திரியில இருந்து நெஞ்சில் படுத்த பிறகு அவங்க போய் நிதியம் அள்ளிட்டு போயிட்டு அவங்க வந்து கஸ்டடி எடுக்கிறாங்க. இல்லன்னா நான் அறிஞ்சு திரு பொன்முடி அவர்களையும் அவருடைய மகனை போல அவர் சாதம் வாங்க 5 மணி நேரம் என்கொயரி பண்ணி விசாரணை போனாரு, திரும்பி வீட்டு தானே போனாரு. அப்ப என்கொயரிக்கே நான் மாட்டேன் சொன்னா என்ன இருக்கும்? அவர் என்கொயரி போய் அன்னைக்கு வேற ஒரு பிரச்சனை வந்து வேற மாதிரி போனாலும் அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போச்சுன்னா we will be in trouble அப்படிங்கறதுக்காக தான் அவங்க கஸ்டடி எடுத்தாங்க. That is what I was told.